எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சீலிங் ஃபேனை இப்போ வரக்கூடிய வெயில் காலத்தில் நம்ம என்ன தான் ஃபாஸ்ட்டாக ஓட விட்டாலும் காற்று பார்த்திங்கன்னா படவே படாது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனில் இருக்கக்கூடிய தூசி தான். என்னடா அது இவ்வளோ மோசமாக ஃபேனை வச்சுருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. நான் வீடியோக்காகவே தான் ரொம்பவே தூசி சேரட்டும், அப்போ தான் நல்லா கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் தூசி சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்போ ரொம்பவே நல்லாவே தூசி பிடிச்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டோன்னா சுத்தமாகவே காற்று வராது. இப்போ இந்த சீலிங் ஃபேனை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம், அதுவும் தூசி கொஞ்சம் கூட கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், டஸ்ட் அலர்ஜி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனுக்கு நார்மலாகவே எல்லாருக்குமே ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. நம்ம அதுவும் இந்த ஃபேனை க்ளீன் பண்ணோம்னா அந்த டஸ்ட்டு பட்டே நிறையாவே சளி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபேனை எப்படி ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேனை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃபேனில் டஸ்ட்டு சேராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட ரெக்கையிலலாம் நிறையவே தூசி படிஞ்சு போயிருக்கு. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபேனில் கொஞ்சம் கூட தூசி அண்டாமல் இருக்கும். இதனால் வெயில் காலமாக இருந்தாலும் ஃபேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்லா காத்திருக்கும். டஸ்ட் அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கான டிப்ஸ் என்னங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க கவர் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலராக இருக்குது. எதுக்காக இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடிய கவர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வீடியோவுக்கு அந்த உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கிளியராக தெரியும். அதுக்காக தான் இந்த கவர் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே கலர் கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த கவரை வச்சு நம்ம எப்படி அந்த ஃபேனில் இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபேனில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இப்போ இதில் இருக்கிற டஸ்ட்டு கொஞ்சம் கூட கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கவர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய கவரை ஃபேனோட அந்த ரெக்கையோட ஃபுல்லாக உள்ளே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேனோட 2 சைடுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி நிறைய டஸ்ட் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கையை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து அதை எடுத்துகிட்டே வரணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா கவர் கிழிஞ்சிரும், நம்ம முகத்துலேயே டஸ்ட்டெல்லாம் விழுந்துடும். அதனால் கவர் கிழியாத அளவுக்கு ரொம்ப பார்த்து அழகாக அந்த சைடில் இருக்கிற டஸ்ட் எடுத்துடலாம். இப்படி எடுக்கிறதுனால நம்ம மாஸ்க் போட்டுட்டு முகத்தை கட்டிட்டு தான் ஃபேனை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. முகத்தில் கொஞ்சம் கூட டஸ்ட்டு படாத அளவுக்கு இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஃபேனோட 3 ரெக்கைக்கும் அந்த சைடில் கார்னரில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே இந்த கவரில் எடுத்துடலாம். அடுத்ததாக ஃபேனோட ரெக்கைக்கு சென்டராக பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அதையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கவரை உள்ளே விட்டுட்டு கவரை வச்சு இப்படி தொடச்சிட்டே வந்திங்கன்னா டஸ்ட் எல்லாமே வந்துடும். ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்திருக்கும். இதே நம்ம அந்த கவர் இல்லாமல் நம்ம ஃபேனை க்ளீன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டஸ்ட்டெல்லாம் ஒன்று நம்ம தலைமையில் விழுந்திருக்கும், இல்லை கண்ணில் விழுந்திருக்கும், இல்லை கீழே தர ஃபுல்லாக குப்பையாகி நமக்கு ரொம்பவே வேலை வச்சுருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கவர் யூஸ் பண்ணி இந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்தோம். பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குங்கிறத. ஃபேனில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் தொடச்சதுக்கப்புறமா இன்னும் ஃபேனை நல்லா பளிச்சுன்னு ஆக்கிறதுக்காக ஒரு வேஸ்ட் கிளாத்தில் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இறுக்கி பிழிஞ்சிருங்க. இப்போ ஃபேனோட ரெக்கை மேலே இந்த ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே அந்த ஈரத்துணியில் வந்துடும். அதே மாதிரி ஃபேனோட ரெக்கையோட கீழேயும் தொடச்சிருங்க. ஃபேனுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நிறையாவே டஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நம்ம முகத்தில் கொட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஈரத்துணி போட்டு துடைக்கிறோம். ஈரத்துணி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை துடைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு தடவை துடைச்சிட்டிங்க அப்படின்னா ஃபேன் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நம்ம வீட்டில் எல்லாருமே ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம்தான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம புதுசாக என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனை நம்ம ஒரு தடவை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபேனில் இனிமேல் டஸ்ட்டு சேரவே கூடாது. அதுக்கான டிப்ஸ் என்னங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம எடுத்திருக்க அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்கிறது செலோ டேப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த செலோ டேப்பை வச்சு தான் நம்ம ஃபேனில் டஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக ஒரு சிஸ்ஸர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் செலோ டேப் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய செலோ டேப் எடுக்காமல் இந்த மாதிரி பெருசாக இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபேனில் ரெக்கை இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெக்கையோட சைடில் அந்த கார்னர் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் நம்ம இதை ஒட்ட போகிறோம். கரெக்டாக செலோ டேப்போட சென்டராக வச்சுட்டு ஒட்டிடுங்க.
இப்படி நம்ம டேப் போட்டு ஒட்டுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறப்ப எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அடுத்த டைம் க்ளீன் பண்ணுறப்ப டஸ்ட்டு இருக்கவே இருக்காது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த ஒட்டியிருக்க டேப் மேலே தான் அப்படியே வந்தாலும் அந்த டஸ்ட் இருக்கும். நம்ம அந்த டேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஒட்டுற மாதிரியே திரும்பவும் டேப்பை கட் பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஃபேனை க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக டஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்காது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெக்கைக்கு ஒட்டுறதுக்காக அந்த டேப்பை வந்து ஃபேனோட அந்த ரெக்க அளவுக்கு கட் பண்ணிட்டு தான் திரும்ப ஒட்டுறோம். கரெக்டாக சென்டராக வச்சுட்டு ஒட்டிடுங்க. இப்படி டேப் போட்டு ஒட்டுறதுனால ஃபேனில் டஸ்ட்டு வராமல் இருக்கும். டஸ்ட்டு வராமல் இருந்தாவே வெயில் காலத்தில் உங்களுக்கு ஃபேன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி 3 ரெக்கைக்குமே ஒட்டிடுங்க. இந்த டேப் போட்டு ஒட்டியிருக்கிறதுனால நமக்கு கீழேருந்து ஃபேனை பார்த்தாலும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக தெரியாது. நல்லா காற்று வர்றதுக்காக தான் இந்த டஸ்ட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.